எல்லாம் மறைமுகமாக தனிமையா இருந்தா பேசுறதுக்கு இனிமையா இருக்கும். ஆமா ஸ்வீட் மாதிரி. இன்னைக்கு இக்கதான் போது ஸ்வீட்டா காரமான தெரியும். அதனால இன்று உன்னை அழைத்த காரணம் கேட்டிருக்கிறேன். தெரியுமா? எதுக்காக? எதுக்கு? உந்த அண்ணனாய் கேட்டிருக்கிறேன். தரும பீம அர்ஜுன நகுல உன் தேவி பாஞ்சாலியின் தங்கை இடத்திலும் கேட்டிருக்கேன். சரி, அவரவருக்கு வேண்டிய கருத்தை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். என்னவென்று உழைத்திருக்கிறார்கள்? உங்களுக்காக நாடு கேட்க அசினாபுரம் தூதுவனாக போலான்னு என்ற எண்ணம். உன் மனக்கருத்து என்ன? நீ நாடு கேட்க தூதுவனாக போற? ஆமாடா. எங்க? அசினாபுரத்துக்கு. அசினாபுரமா? துரியோதனிடம். ஆமா. சொல்வதே சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி கேட்பதியா? சொல்வது என்ன மாமா? சுயோதனன் இடமே சென்று புள்ளரே நாடு கேட்க போவதை நிறுத்தி வையும். போகாத. நீ யாரையா போய் நாடு கேட்கறதுக்கு? உனக்கு என்ன நாடு கேட்கறதுக்கு? நானாச்சு, என் அண்ணன் பிள்ளைனாச்சு. எங்க அண்ணனாவது தர்மனாகப்பட்டவர் போய் கேட்டா என்ன, கேட்க விட்டால் என்ன? என் அண்ணன் பிள்ளை நாட்டை ஆண்டா என்ன, ஆளாமல் விட்டா என்ன? நீ யாரு? என்ன போட்டு சோறு திட்டு போறோம். மாமா தானே உனக்கு இது போடுறவங்க சாவு. செத்தாதாடி ஒரு சாவு சோம் போடுவேன் இல்லையா? நீ என்னமே அது ஓடிய நல்லா கேட்டேன். நல்லவன் ஒருவனுக்கு நாட்டைய பட்டம் கட்டினால் நல்லவன் நாட்டாளட்டுமாமா. நீ என்ன மாட்டி போய் நாட்டை கேட்பது? நீ என்ன நாடு வாங்கி கொடுப்பது? திகைக்காதே, நாடு கேட்க போவதை நிறுத்துட்ட. நீ எல்லாம் ரைட்டு தான். நல்லவன் ஒருவனுக்கு நாட்டை பட்டம் சொட்டு. அப்பேற்பட்ட நல்லவன் யாருறாங்க கேட்கிறான். ஓ, எங்க அண்ணனோட நல்லவன் எவனுங்கிறான்? யாரு யாருக்கிறான் தெரியுமா? தர்மனை விட நல்லவன் யாரா? ஆமா, இந்த தர்மனா துரியனைய வனத்தில் ஓட்டே பீமனோச்சேனோ இறங்கிட்டு செய்யலாமே.
நல்லவன் யார் நல்லவன் யாருன்னு கேக்குறியே, என் அண்ணனோட நல்லவங்க தான். யார் தெரியுமா? முதல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளு. இந்த மண்ணுக்காக 2 பேர் சண்டை போடுறாங்க பாரு. என் அண்ணன் தருமனும் என் பெரிய அண்ணன் துரியோதனனும் நாடு 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 என்று இந்த மண்ணுக்காகவே சண்டை பிடிக்கும் 2 பேரு. இந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு கேட்கறவங்க இவங்க 2 பேரும். இந்த மண்ணு மேல வைக்க கூடாது. அவங்க 2 பேரும் நாட்டுல வைக்காது, காட்டுக்கு ஓட்டு போட்டோம். அவனோட இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 2 பேரும் காட்டுக்கு ஓட்டிடலாம். அங்க இருந்தாலும் நாட்டு மேல ஆசைப்படுவாங்க, காட்டுக்கே ஓட்டு போட்டோம். சரி, எப்ப பாரு என் கதைக்கு வேலை கொடு, என் வில்லுக்கு வேலை கொடு அப்படின்னு சண்டைக்கு நிக்கிறாங்க பாரு. சண்டை சண்டை என்று 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? அண்ணன் பீமனும் அர்ஜுனனையும் என்ன செய்யலாம்? கை விலங்கு கால் விலங்கு போட்டு போட்டு சிறையில போட்டிரு. அவங்க எப்பயுமே வெளியே வரக்கூடாது. சண்டை கேட்கிறாங்க, வெளியே போனதான் சண்டை சண்டைன்றாங்க. அவங்க சிறையில கிட்டோம். சரி, அதை கூட பூட்டிடலாம். கூட உன் தங்கச்சிக்கிறா பாரு. ஏன் உன் பொண்டாட்டின்னா இந்த ஜாதி குறைஞ்சு போயிடும். என் பொண்டாட்டின்றதோட நீனும் அவ்வளவு நடத்துற நாடகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உன் தங்கச்சிக்கிறா பாரு. தண்ணிய போறோம் கண்ணுல எப்பா பாரு எதனா ஒரு சொல்லிட்டா போதும் உடனே லவுக்கு தண்ணி வந்துடுது. கசிக்குது தண்ணி. எதனா ஒண்ணு அண்ணன் தம்பி நாங்க 4 5 பேர் ஒன்னா கூடும் போது தான் வருவாங்க. தங்கச்சி சாமி என் கூந்தல பாரு, என் மயிரை பாரு, என் மயிரை பாரு, மயிரை காட்டி சொல்றேன். அதத்தான் இந்த முடிய காட்டி காட்டி எங்க அண்ணன்மார்கள் கூந்தலை விரித்து காட்டி காட்டி கோபத்தை தொண்டக்கூடியவள் உன் தேவி, என் தங்கை பாஞ்சாலி. எப்ப பாரு சண்டைக்கு உற்பத்தி தூண்டுகோலா இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி, அவளுக்கு மொட்டை அடிச்சிரு. எப்ப முந்தா பெட்ரோல் கொடுத்து போடு, முட்டியே வராத மாதிரி. தப்பு இல்ல, தப்பு இல்ல. உன் பொண்டாடி பெட்ரோல் ஊத்தி போடுறது எனக்கு என்ன பிரச்சனை? தலைக்கு முடியே வராத போல அவளுக்கு மொட்டை அடிச்சிரு. பாஞ்சாலிக்கு மொட்டை அடிச்சுட்டா பிரச்சனை சால்வு. இந்த உலகமே போற்றும்படியான உலகமே போற்றக்கூடிய பாராளு கர்ணனுக்கு நாட்டைய பட்டம் கட்டு. அவன்தான் நல்லவன், அவன்தான் நீதியானவன். இந்த நாட்டை பாராளு கர்ணனுக்கு நாட்டை பட்டம் கட்டினால் மாயவா உன்னை பிடித்து கட்டி விட்டால் இந்த மகாபாரதம் எப்படி நடக்கும்? எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த கேக்கடா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உன் என்ன என்ன நீ என்னாத்துக்கு வந்துங்கிற எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு போற எனக்கு தெரியாதா? எங்கேயே வைக்காம போற இல்ல நீ போற பின்னல் காவல் எம்பு மேல அதுக்காகவே போங்கம்மா. தெரியாம போயிருமா? நாடு கேட்க போறோம், நாடு கேட்க போறோம். உங்களுக்காக போறாரு, நாடு கேட்க போலாம். அதுக்காக அவரு வேலையை முடிக்கிறதுக்கு போறாரு. பாவபலி மேல போட்டுட்டு நான் சொல்றேன். இப்ப இப்படி போய் கேட்கலாமா இல்ல அப்படி போய் கேட்கலாமா? பிளானிங். ஓ இப்படியா? ஏதோ பைத்தியம் ஆரம்பிச்சிருச்சா? கட்டி விட்டால் மகாபாரதம் நடக்குமா? என்னது உன்னை கட்ட நடக்குமாயா? என்னவா உன்னை கட்டுறாங்க? நீரா நானு எப்படி என்னை கட்டும்? வீதியில விளையாடுறான கொட்டாங்கச்சியை கொடுத்தா மண்ணை கொட்டாங்கச்சியில போடுறான்னா குளிர் போட்டு வந்துடுறான். நீ அதுல போட்டு விளையாடுற குணம் உனக்கிட்ட. மாமா நீ சொல்லிட்டடா குஞ்சி பையன் நானு இல்லையா?
சிறிய துரும்பு எது போதும்? பல்லு குத்தா உதவும். சிறிய துரும்பு கூட உதவும் இல்லையா? சொல்லுவாங்க, நாங்க சொல்லல. இன்னைக்கு நான் குன்னி பையன் அரியா பையன்ற நான் உன்னை கட்டுறான்னு சொல்லிட்டேன். நீ யாரு குட்டி பையன்? நீ அங்கவாடி போற? நீ சொல்றதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உலகத்தில ஆதி பிரம்மனாலும் என்ன கட்ட யாராலும் ஆகாது. உடல் 2 உயிர் 2 உறுதி கொண்டவராலும் என்ன கட்ட முடியுமாடா? என்னால முடியாதுன்றியா? மாமா என்ன உலகத்தில யாரால கட்ட முடியாது. நீ சொல்றது எப்படிக்கு தெரியுமா? நான் உயர்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பு தேன். நீ 2 கால் இல்லாத ஒரு முடவான். தேனுக்கு ஆசை வைத்தா பறிக்க முடியுமா? நீனு நொண்டி மரத்து மேல இருக்கிற தேனை அழிக்கலான்னு நீ ஏன்டா ஆசைப்படுற? அது அழிக்கிறனா அழிக்கிறா மொண்டிக்கு மட்டும் மொண்டி நினைத்தால் கொம்பு தேன் என்ன மழை உயிரிழப்பட்டதும் அறுக்க முடியும். உயர்வாகுது காலை புடிச்சு தயாங்க வருது வந்தாகும். அப்படி தெரியாது வேலையா? பாரு அவருக்கு பயம் வந்துருச்சு. அது கரெக்ட். இவன் கட்டான சொல்லிட்டானேன்னு பீதி விழுந்துருச்சு. அதுக்குதான் நான் உறுதியாக்குறேன்னா நீ என்ன தட்டி பாக்குறாரு? அப்படியே முகமே வாடி சோதுது. அதான் நெத்தி திட்டு திட்டு பாரு. அது தூக்கி தூக்கி அடிக்குது பாரு. மந்திரியாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு மாமன் படுற பாடு என்கிட்ட. இந்தாட்ட வந்துரு மாமா. சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறவங்க மச்சான். என்னோட நெப்போ எதெல்லாம் அப்படியே சொல்றாரு. அத்தாடி சாமி நமக்கே மாட்டி பாக்குறேன். உன்னோட கூட தட்டி போற உறுதியாக்கிறேன் நானு. ஏன்னா கட்டன்னு சொல்லிட்டு அப்புறம் கட்டாம விட்டா தப்பாயிராதா? கட்டுவேன். நான் யாருன்னே உனக்கு தெரியாது. யாரு நீ? 10 கொண்ட